ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்ச்சுரல் விளாக்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு பாரம்பரியமான முறையில் ஒரு சூப்பரான குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பச்சை வேர்க்கடலை குழம்பு. நல்ல டேஸ்டான, ரொம்பவே மணமான இந்த பச்சை வேர்க்கடலை குழம்பு பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம விளாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் அழுத்தி அதில் ஆலையும் டிக் பண்ணிவிடுங்க. சரி, வாங்க வீடியோக்கு போகலாம். இந்த குழம்பு பண்ணுறதுக்கு நான் 2 கப்பு பச்சை வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம ஒரு குக்கரில் சேர்த்துட்டு முழுகிற அளவுக்கு தண்ணியை சேர்த்து இதை நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். வெந்து வந்தாச்சு. இப்போ இதை நம்ம அப்படியே வச்சுருவோம். இந்த பக்கம் ஒரு பாத்திரம் இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு மண் சட்டி எடுத்துக்கோங்க. இதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டாச்சு. நான் இதில் 300 கிராம் கத்திரிக்காவை இந்த திக்னஸில் கட் பண்ணி சேர்க்குறேன். உங்களுக்கு கத்திரிக்காய் பிடிக்கலைனாக்கா இது ஸ்கிப் பண்ணிக்கலாம். நல்ல கலர் மாதிரி நல்லா சாஃப்டாக வதங்கி வரட்டும். இந்த அளவுக்கு வதங்கினது போதும். இப்போ இதை நம்ம ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். நான் இந்த குழம்பு ஃபுல்லாகவே நல்லெண்ணெயில் தான் பண்ணியிருக்கேன். நீங்களும் நல்லெண்ணெயிலே முடிஞ்சால் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி கடலை எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நாம் அந்த கத்திரிக்காய் எடுத்த பிறகு அதே எண்ணெயில் 2 டேபிள் ஸ்பூன் அந்த பச்சை வேர்க்கடலையை சேர்த்து ஒரு 3-4 நிமிஷத்துக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ அதே எண்ணெயில் 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் தனியாக சேர்த்தாச்சு. இதை அப்படியே வாசனை வர்ற அளவுக்கு அப்படியே பொரிய வச்சுருவோம். இதில் ஒரு 10 சாம்பார் வெங்காயம், 6 பல் பூண்டு சேர்த்து அதையும் லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதிலே 6 காஞ்ச மிளகாய் சேர்த்து அதையும் கலந்துட்டு 1/2 கப்பு துருவின தேங்காவை சேர்த்து அதை லைட்டாக வதக்கிட்டு ஆறின பிறகு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்க வேர்க்கடலையும் சேர்த்தாச்சு. கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதையும் அப்படியே வச்சுருவோம். இப்போ குழம்பு தாளித்து எடுத்துக்கலாம். அதே மண் சட்டியில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் நான் சேர்க்குறேன். அதில் 1 ஸ்பூன் வடகம் சேர்த்தாச்சு. கொஞ்சமாக பெருங்காயத்தூளை சேர்த்து அது நல்லா பொரிய வச்சுருவோம். வடகம் நல்ல வாசனை வந்து பொரிஞ்ச பிறகு 1/2 கப்பு சாம்பார் வெங்காயம் 2 கட் பண்ணி சேர்த்தாச்சு. ஒரு முழு பூண்டை மெலிசாக கட் பண்ணி சேர்த்து ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு 1/2 கப்பு தக்காளி கட் பண்ணி சேர்த்து அதையும் லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் 2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் சாம்பார் தூள், ரெடிமேட் சாம்பார் பொடி, 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருவோம். எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது 1 கப்பு தக்காளி பேஸ்ட்டை சேர்த்து அதையும் நல்லா கலந்துக்கலாம். இப்போ இதில் நம்ம வதக்கி வச்சுருக்க அந்த கத்திரிக்காவை சேர்த்துட்டு அதையும் நல்லா அந்த மசாலாவோட பரட்டி விட்டுருவோம். இதில் முருங்கைக்காய் சேர்த்தா கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதில் நம்ம வேக வச்ச அந்த வேர்க்கடலையை தண்ணியோடு சேர்த்து 3/4 கப்பு புளி கரைசலையும் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். புளி வந்து ரொம்பவும் திக்காக இருக்க வேண்டாம், ஒரு நடுத்தரமான பதத்தில் இருக்கட்டும். இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டாச்சு. மூடி போட்டு அப்படியே ஒரு கொதி வர வச்சுக்கலாம். இந்த பாருங்கள், நல்லா கொதித்து வந்தாச்சு. அடிக்கான ஒரு முறை கலந்து விட்டுருவோம். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலா பேஸ்ட்டை சேர்த்துட்டு அந்த மிக்சி ஜாரையை அலசி எடுத்த தண்ணியை சேர்த்து 1 கிளாஸ் போதும், ரொம்ப அதிகமாக சேர்த்துட வேண்டாம். நம்ம எந்த அளவுக்கு மசாலா சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு தண்ணி பார்த்து சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. உங்களுக்கு உப்பு வந்து பத்தலைனாக்கா இந்த இடத்துல சேர்த்துக்கோங்க. இப்போ மூடி போட்டு நல்ல ஒரு 2 கொதி வரட்டும். அடுப்பை ஸ்லோலியாக வச்சுக்கலாம். இதோ பாருங்கள், கொதிச்சு வந்தாச்சு. கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியை தூவி கலந்து விட்டு இறக்குனாக்கா நம்மளோட சூப்பரான பச்சை வேர்க்கடலை குழம்பு அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. சாதாரணமாகவே நம்ம இந்த புளிக்குழம்புலாம் நம்ம பாத்திரத்தில் பண்ணும்போதே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இன்னும் இந்த மாதிரி பாரம்பரியமான முறையில் மண் சட்டியில் பண்ணும்போது அதனோட டேஸ்ட்டே டபுள் ஆகும்னு சொல்லலாம். நல்ல சூடான சாதத்து கூட இந்த குழம்பு சேர்த்து சாப்பிடும்போது அதுக்கு நம்ம சைட் டிஷ்ஷே தேட மாட்டோம். அதில் இருக்க அந்த வேர்க்கடலை கத்திரிக்காவே போதும். இது சாதத்துக்கு மட்டும் இல்லாமல் இட்லி தோசைக்கும் கூட ரொம்பவே பொருத்தமாக இருக்கும். இன்னும் சரியான பொருத்தம்னு சொல்ல போனாக்கா கேழ்வரகு களி, கோதுமை களி சொல்லலாம். இன்னும் கம்பங்கூழ், இந்த கம்பஞ்சோறு கூட நம்ம இதை வச்சு சாப்பிடும்போது உலகத்தையே மறந்துடுவோம். நல்ல டேஸ்டான, நல்ல வாசனையான, பாரம்பரியமான இந்த பச்சை வேர்க்கடலை குழம்பை
நீங்களும் ஃபேமிலியோடு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம vlog-ஐயும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் அழுத்தி அதில் ஆலையும் டிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.